இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வானர இளவரசன் அங்கதனை பத்தி பார்க்க போறோம். இந்த அங்கதன் யாருன்னா ராமாயணத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மாவீரரான வாலிக்கும் பார்க்கடல் கடையும் போது அதில் அழகிற்கும் அறிவிற்கும் உதாரணமாக தோன்றிய தேவதை தாரைக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த அங்கதன். அதனால இந்த அங்கதன் தந்தை வாலியின் முழு பலத்தோடும் தாய் தாரையின் அழகு மற்றும் அறிவோடு பலமிக்க புத்தி கூர்மையான ஆணழகனா வளர்றாரு. இப்படிப்பட்ட இந்த அங்கதன் ராமாயணத்துல எப்படி வராரு? இவர் ராமருக்காக ராவணனிடம் தூது சென்று ராவணனுடைய அரச சபையில என்னவெல்லாம் சொன்னாரு, என்னவெல்லாம் செஞ்சாரு அப்படின்னும், ராமருக்கும் அங்கதனுக்குமான அந்த உறவு எப்படி இருந்துச்சு, சீதையை மீட்டெடுத்து ராவணனை போரில் வீழ்த்த இவர் எவ்வளவு உதவி செஞ்சாரு, போரில் இவருடைய பங்கு என்ன அப்படின்னும், மாவீரர் வாலியின் மகனான அங்கதன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர், எவ்வளவு புத்தி கூர்மையானவர் அப்படின்னு அங்கதனை பத்தி இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாலி சுக்ரீவன் ராமரை எப்படி சந்திச்சாங்க, அங்கதன் எப்படி அறிமுகமானாரு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சீதையை துளைத்த ராமர் யாரோ ஒருவர் வந்து சீதையை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியோட கோவமா அடுத்து என்ன செய்யலாம், கடத்திட்டு போனது யாரு அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்க வந்த ஹனுமன் ராமர் லக்ஷ்மணனை சந்திச்சு, அந்த அரசரை நான் பார்த்திருக்கேன், அவருடைய பெயர் ராவணன், அவர் ரொம்ப நல்ல அரசராச்சே, அவர் இப்படியெல்லாம் செய்ய வாய்ப்புகள் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதை எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்த சுக்ரீவன் ராமர் கிட்ட, நீங்க தேடிக்கிட்டு இருக்க ராவணனை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அதனால நானும் ஹனுமனும் உங்களுக்கு உதவி செய்யறோம், பதிலுக்கு நீங்க எனக்கு என்ன உதவி செய்வீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ராமர் என்ன சொல்றாருன்னா, நான் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது நீங்க என்ன தேடி வந்து உதவி செய்றீங்க, அதனால உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ சொல்லுங்க, நான் அதை நிச்சயம் செஞ்சு தரேன் அப்படின்னு ராமர் சுக்ரீவனுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. அப்போ சுக்ரீவன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அவருடைய பெயர் வாலி, அவர் என்கிட்ட இருந்த செல்வம், அரச பதவி, என்னுடைய மனைவி எல்லாத்தையும் அவர் வசப்படுத்திக்கிட்டு என்ன நாட்டை விட்டே விரட்டி அடிச்சிட்டாரு, அவருக்கு பயந்துதான் நான் இங்க காட்டிலேயே சுத்திக்கிட்டு இருக்கேன், அதுவும் போக நீங்க இப்போ சீதையை கடத்தினதா தேடிக்கிட்டு இருக்க ராவணனும் என்னுடைய அண்ணன் வாலியும் நெருங்கிய நண்பர்கள், அதனால நீங்க என்னுடைய அண்ணன் வாலிய அழிச்சு என்னுடைய நாடு, செல்வம், பதவி, என்னுடைய மனைவி எல்லாத்தையும் மீட்டு கொடுங்க, பதிலுக்கு நான் உங்களுக்கு சீதையை மீட்க உதவி செய்றேன், ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, அது என்னன்னா, யார் ஒருவர் என்னுடைய அண்ணன் வாலிக்கு எதிராக நின்று சண்டை போடுறாங்களோ அவங்களுடைய பாதி பலம் வாலிக்கு போயிடும், இதை நினைவுல வச்சுக்கிட்டு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சுக்ரீவன் ராமர் கிட்ட கேட்கிறாரு. அப்போ இதை எல்லாத்தையும் கேட்டு ராமர் என்ன நினைக்கிறாருன்னா, வாலியும் ராவணனும் நண்பர்கள், வாலிய அழிச்சா அதை கேட்டு ராவணன் பயப்படுவான், அதனால ராவணனுக்கு அந்த பயத்தை காட்டணும் அப்படின்னு ராமர் வாலிய அழிக்க சம்மதம் தெரிவிக்கிறாரு. சம்மதம் தெரிவிச்சதும் சுக்ரீவன் ராமரை கிஷ்கிந்தைக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய், நான் இப்போ என்னுடைய அண்ணன் வாலி கூட சண்டை போட போறேன், அப்போ நீங்க மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து என்னுடைய அண்ணன் மீது அம்பு விட்டு வாலிய அழிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சுக்ரீவன் வாலிய சண்டைக்கு கூப்பிட்டு வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருந்த ராமர் வாலியின் மீது அம்பு விடுறாரு. அந்த அம்பு வாலியின் வலிமையான மார்பை தொலைச்சு அவரை மரணப்படுக்கையில தள்ளுது. அப்போ ராமர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க வாலிக்கு பக்கத்துல போறாரு. அப்போ முதல்ல ராமரை பார்த்து கோபப்பட்ட வாலி பின் கோபம் தணிஞ்சு ராமரை கைகூப்பி வணங்கி, திகத்தினை போல் செய்தாயோ ராமா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது என்ன செய்யறோம் அப்படிங்கறத தெரியாம செஞ்சிட்டியா ராமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ராமர் என்ன சொல்றாருன்னா, நான் சுக்ரீவனுடைய பேச்ச கேட்டு நீ ரொம்ப கொடூரமானவன் அப்படின்னு நினைச்சு உன்னை கொல்றதா சுக்ரீவன் கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன், ஆனா நீ என்னுடைய பக்தன் அப்படிங்கறதும் உன்னுடைய மார்பில் என்னுடைய அம்பு துளைத்தும் நீ என்ன வணங்குவ அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வாலி என்ன சொல்றாருன்னா, இப்போதாவது நான் உங்களுடைய பக்தன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்களே, அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம், அதோட உங்களுடைய அம்பால உயிரை விடுறது என்னுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்லி வாலி தன்னுடைய கடைசி நிமிடத்துக்கு போறாரு. அந்த கடைசி நிமிடத்துல வாலி தன்னுடைய மகன் அங்கதனை பக்கத்துல கூப்பிடுறாரு. இங்கதான் அங்கதனுடைய அறிமுகம் நடக்குது. அப்போ அங்க வந்த அங்கதன் எப்போதும் வீரமா வலிமையோடு மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட தன்னுடைய தந்தை வாலிய முதன்முறையா அம்பு கொய்து பலவீனமா தரையில கிடக்கிறத பார்த்து அங்கதன் கண் கலங்கி வருத்தப்படுறாரு. அப்போ வாலி மகன் அங்கதன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, மகனே அங்கதா, முதலில் ராமரை வணங்கு, அவருக்கு சேவகனாக இரு, எக்காரணத்தை கொண்டும் நீ ராமரை விட்டு பிரியக்கூடாது, அப்படி ஒருவேளை உனக்கு மரணமே ஏற்பட்டாலும் அது ராமருக்கு பக்கபலமா இருந்துதான் அங்கதன் உயிரை விட்டான் அப்படின்னு இருக்கணும். அடுத்து ராமர் தன்னுடைய தந்தையை கொன்றவர் அப்படிங்கிற எண்ணம் உன்னுடைய மனசுல துளி கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு.
சொல்றாரு. சொல்லிட்டு வாலி அங்கதனை ராமர் கையில ஒப்படைக்கிறாரு. அப்போ ராமர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய இடுப்புல இருந்த சின்ன உடைவாளை எடுத்து அங்கதன் கையில கொடுக்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா ராமர் அங்கதனை தன்னுடைய மகன் போல ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அரசர்கள் தங்களுடைய நம்பிக்கையான மகனுக்கு மட்டுமே இந்த உடைவாளை பரிசா கொடுப்பாங்க. அதனால இத பார்த்த வாலி அங்கதனை ராமர் தன்னுடைய மகனா ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு அந்த சந்தோஷத்தோடவே வாலி தன்னுடைய கடைசி நொடிய கடக்கிறாரு. அதுக்கு அடுத்து ராமர் தன்னுடைய தந்தையை கொன்றவர் அப்படிங்கிற எண்ணம் துளி கூட இல்லாம அங்கதன் ராமரை தன்னுடைய முதன்மை கடவுளா ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிட்டு ராமரை மனமாற கைகூப்பி வணங்கி பின் சீதையை தேடும் பயணத்துல அங்கதனும் கலந்துக்கிறாரு. அப்போ இந்த சூழ்நிலையை உணர்ந்த ராமர் சுக்ரீவனை கிஷ்கிந்தையின் அரசராகவும் அங்கதனை கிஷ்கிந்தையின் இளவரசராகவும் முடிசூட்டி வைக்கிறாரு. இந்த நிகழ்வுக்கு அடுத்து ராமர், லக்ஷ்மணன், ஹனுமன், சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான் மற்றும் இவர்களுடைய வானர வீரர்கள் எல்லோருமே இலங்கைக்கு போய் ஒரு மலை அடிவாரத்துல கூடாரம் அமைச்சு தங்குறாங்க. அப்போ ராமர் என்ன நினைக்கிறாருன்னா ஹனுமனை தூது அனுப்பி அரக்கர்களை அடித்து இலங்கையை எரித்தது போதும், அதோடு மீண்டும் ஹனுமனை அனுப்பினால் தங்களிடம் வேறு பலமான வீரர்கள் இல்லை என்று நினைத்துக் கொள்வார்கள். அதனால் பலத்தோடு புத்தி கூர்மையான ஒருவரை அனுப்பி சீதை விடுதலையா அல்லது போர் தொடக்கமா அப்படின்னு கேட்டு வர யாரை அனுப்பலாம் அப்படின்னு யோசனை செய்து ராமர் தூதுவனாக அங்கதனை தேர்வு செய்யறாரு. தேர்வு செஞ்சு அங்கதனை ராவணனுடைய அரச அரண்மனைக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்போ அங்கதனும் நான் ராமருடைய தூதுவன் அப்படிங்கிற உச்சகட்ட சந்தோஷத்தோட ராவணனுடைய அரச அரண்மனைக்கு போறாரு. அப்படி அங்கதன் ராவணனுடைய அரண்மனைக்கு போனதும் ராவணனை தவிர மற்ற எல்லோருமே அங்கதனை பார்த்து இவன் இலங்கையை எரித்து அழிக்க முயற்சி செய்த ஹனுமன் அப்படின்னு நினைச்சு முதல்ல அங்கதனை பார்த்து எல்லோருமே பயப்படுறாங்க. அப்போ அங்கதனை பார்த்த ராவணன், ஏ வானரமே, யார் நீ, எதற்காக இங்கு வந்தாய் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அங்கதன் என்ன சொல்றாருன்னா, மன்னா, நான் அங்கதன், உங்கள் நண்பரின் மகன், நான் ஸ்ரீராமருக்காக தூது கொண்டு வந்த தூதுவன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராவணன், சரி, என்ன தூது கொண்டு வந்தாய் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அங்கதன் என்ன சொல்றாருன்னா, மன்னா, முதலில் வேறு ஒரு நாட்டிலிருந்து வந்த ராஜதூதுவனுக்கு முறையே வரவேற்பு கொடுத்து பின்னர் உபசரிப்பும் மரியாதையும் கொடுத்து ஆசனத்தில் அமர்த்தி அதன் பின்னரே தூதை வினாவ வேண்டும், அதுவே முறை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராவணன் என்ன சொல்றாருன்னா, நாகரிகம் அறியாத மூடனே, ராஜதூதுவன் என்றால் ஒரு நாட்டு அரசர் அவர் தூதுவனை தூது அனுப்ப வேண்டும். ஆனால் ராமர் ஆட்சி இல்லை என்று விரட்டியடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்ட ஒரு வனவாசி. நீ காட்டில் சுற்றித் திரியும் ஒரு வானரம். உனக்கு மரியாதையான வரவேற்பும் உண்ண உணவும் அமர ஆசனமும் வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அங்கதன் என்ன சொல்றாருன்னா, மன்னா, நீங்கள் எங்களுடைய ராமரை மிகவும் தாழ்த்தி பேசுகிறீர்கள். அவர் தூதுவனான என்னையும் அவமரியாதை செய்கிறீர்கள். அதனால் நான் இப்போதே இந்த சபையை விட்டு போக முடியும். ஆனால் நான் போக மாட்டேன். ஏனென்றால் நான் இப்போது சபையை விட்டு சென்றால் அது என் ராமருடைய சொற்களை நானே மீறியதாக ஆகிவிடும். அடுத்து அவர் சொல்லி அனுப்பிய தூது உங்கள் யாருக்குமே தெரியாமல் போய்விடும். அதற்கும் அடுத்து இதனால் இலங்கையில் உள்ள அப்பாவி மக்களுக்கு ஆபத்து ஏற்படும். அதனால் நான் என் ராமருடைய சொற்களுக்கு மரியாதை கொடுத்து உங்கள் நாட்டு மக்களின் நலன் கருதி நானே எனக்கு ஆசனம் அமைத்து அமர்ந்து அதன் பின்னர் தூதை கூறுகிறேன் அப்படின்னு அங்கதன் தன்னுடைய வாளை சுருட்டி ராவணன் அமர்ந்திருப்பதை விட உயரமான ஆசனம் அமைத்து அங்கதன் அதன் உச்சியில் அமர்ந்து, மன்னா, இப்போது ஸ்ரீராமர் கொடுத்த தூதை கேளுங்கள் அப்படின்னு ராமருடைய தூதை அங்கதன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன தூதுன்னா, அழகான இலங்கையில் உள்ள அப்பாவி மக்களை கொல்லவோ தேவையற்று துன்புறுத்தவோ எனக்கு விருப்பமில்லை. என்னுடைய தேவை ராவணன் சீதையை திருப்பி அனுப்பினால் நான் ராவணனை மன்னித்து விடுகிறேன். மன்னித்து படையை பின்வாங்கி இலங்கையை விட்டே சென்று விடுகிறேன். நான் போரை விரும்பவில்லை, அமைதியை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ராமர் என்னை அமைதிக்கான தூது அனுப்பினார். அதனால் தாய் சீதா தேவியை திருப்பி அனுப்பி ஸ்ரீராமரிடம் மன்னிப்பு கேளுங்கள். அவர் கருணை மிக்கவர், அவர் நிச்சயம் உங்களை மன்னித்து விடுவார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராவணன் என்ன சொல்றாருன்னா, வானர மூடனே, நீ ராமனுடைய கோழைத்தனத்தை கருணை என்கிறாய். என்னை எதிர்த்து போரிட பயப்படும் வேடனை வீரன் என்கிறாய். அவனுடைய நாட்டு மக்களால் விரட்டியடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டவனுடைய சொற்களையும் புலம்பலையும் நீ அமைதி தூது என கொண்டு வந்துள்ளாய். நான் சீதையை கண்டெடுத்து இவ்வளவு நாள் கழித்த பின்புதான் ராமனுக்கு வீரம் வந்ததா? அவனுடைய வீரம் உண்மையெனில் அவனை என்னிடம் போர் புரிந்து
வெற்றியடைந்து அதன் பின்னர் சீதையை மீட்கச் சொல். அதை விட்டுவிட்டு சீதையை என்னிடம் யாசகம் கேட்பதை நிறுத்தச் சொல். நிறுத்திவிட்டு இனியாவது ராமனை வீரனாக வாழச் சொல் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அங்கதன் என்ன சொல்றாருன்னா, மன்னா, என்னுடைய ராமர் எப்போதும் சிறந்த வீரர் தான். அது எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் நன்றாகவே தெரியும். எப்படி என்றால், அவர் யாராலும் அசைக்க முடியாத விஜயதனுசை நொடியில் வளைத்துதான் சீதாதேவியை திருமணம் செய்தார். அதேபோல் அவர் சீதையை மீட்டெடுக்க என்ன வேண்டுமானாலும் செய்வார். அதனால் நீங்கள் அழியாமல் அன்னை சீதாதேவியை ஸ்ரீராமரிடம் திருப்பி அனுப்புங்கள். அதுதான் உங்களுக்கும் உங்களை நம்பியுள்ள நாட்டு மக்களுக்கும் நன்மை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராவணன் என்ன சொல்றாருன்னா, ராமன் என்னும் கோழையின் புகழ்ச்சியையும் தற்பெருமையையும் நிறுத்திவிட்டு, நீ யார், நீ எந்த நண்பனுடைய மகன், நாம் இதற்கு முன் சந்தித்துள்ளோமா, அதை சொல் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அங்கதன் என்ன சொல்றாருன்னா, மன்னா, தேவர்களின் தலைவன் இந்திரனுடைய மகனான மாவீரர் வாலி என்னுடைய தந்தை. நான் வாலியின் மகன் அங்கதன். நான் குழந்தையாக இருந்தபோது என்னுடைய தந்தை ராவணன் என்னும் ஒரு பிராணியை வாலில் சுத்தி மலைகளை தாண்டி அதை வைத்து என்னிடம் விளையாட்டு காட்டினார். அப்போதே நீங்கள் எனக்கு அறிமுகம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராவணன் என்ன சொல்றாருன்னா, அப்படியா, நீ வானர அரசன் வாலியின் மகனா? நட்புக்கு இலக்கணமே நாங்கள் இருவர்தான். உன்னை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நெருங்கிய நண்பனின் மகன் என்பதால் நீயும் எனக்கு மகன்தான். ஆனால் மாவீரன் வாலியின் மகனாக இருந்தும் வீரமற்ற ஒரு கோழை வனவாசிக்கு தூது வந்தது என்னை சங்கடத்திற்கு உள்ளாக்குகிறது. அதோடு உன் தந்தையை கொன்ற ராமனுக்கு நீ அடிமையாகி பேசுகிறாய். அதனால் உன்னுடைய இந்த செயலும் தொழிலும் என்னை வெட்கப்பட வைக்கிறது மகனே. உன்னுடைய தந்தை வாலி இறந்ததற்கு பிறகு நீ சுக்ரீவனுக்கு பயந்து ராமனிடம் அடிமையாகி விட்டாயா? உன்னுடைய தந்தையின் இடத்தில் நான் இருக்க தேவையற்ற இந்த தொண்டு தொழில் உனக்கு எதற்கு? நீ பெற வேண்டிய ராஜ்யத்தை நான் உனக்கு பெற்றுக் கொடுக்கிறேன். நீ உன்னுடைய தந்தையை கொன்ற ராமனை மறைமுகமாக கொன்று அவனை பழிவாங்கு. சுக்ரீவனை வீழ்த்தி நான் உனக்கு ஆட்சியை பெற்றுக் கொடுக்கிறேன். நான் உனக்கு சிறந்த வாழ்வினை அமைத்துக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அங்கதன் என்ன சொல்றாருன்னா, மன்னா, என்னை போன்ற வீரனுக்கு நம்பியவர்களை பழிவாங்கும் எண்ணமும் எதிரிகளை கண்டு அச்சப்படும் குணமும் அறவே இருக்காது. அதோடு என் மதிப்பிற்குரிய தந்தை மறையும் போது ஸ்ரீராமருடைய பாதங்களுக்கு சேவை செய் என அறிவுரை கூறி எனக்கு ஆணையிட்டார். அதனால் நீங்கள் என் மீது கருணை காட்டி நீலி கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியமில்லை. பதிலுக்கு நீங்கள் செய்த தவறை எண்ணி கண்ணீர் விடுங்கள். நீங்கள் செய்த அறமற்ற செயலை எண்ணி வருத்தப்படுங்கள். வருத்தப்பட்டு ஸ்ரீராமரிடம் சென்று மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்பு கேட்டு உங்களுடைய ஆட்சி, ராட்சச குலம், உங்களுடைய உயிர் அனைத்தையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராவணன் என்ன சொல்றாருன்னா, வானரமே, பேச்சை நிறுத்து. நீ என்னுடைய பலம் மற்றும் வீரத்தை பற்றி தெரியாமல் பேசுகிறாய். கைலாய மலையை தனியாளாக தோளில் சுமந்தவன் நான். என்னுடைய வலிமையை கண்டு தேவர்களே அச்சப்படுவார்கள். உன்னுடைய படையில் எனக்கு இணையான வீரர்கள் யாராவது இருக்கிறார்களா? அப்படி இருந்தால் அவர்களை என்னிடம் போரிட்டு சீதையை மீட்டெடுக்க சொல் அப்படின்னு ராவணன் கோவமா சொல்றாரு. அதுக்கு அங்கதன் என்ன சொல்றாருன்னா, மன்னா, நீங்கள் சொல்வது உண்மைதான். உங்களை போன்ற ஒரு வீரன் எங்களுடைய படையில் இல்லை. உங்களை போன்ற காமுகன், வேடம் அணிபவன், ஏமாற்றுபவன், மாற்றார் மனைவியை கடத்துபவன், இத்தகைய நெறிகட்ட செயலை செய்யும் சுயநல வீரன் எங்களுடைய படையில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராவணன் என்ன சொல்றாருன்னா, வானர மூடனே, என்னுடைய சபைக்கு வந்து என்னையே அவமானப்படுத்துகிறாயா? இதோ இப்போதே உன்னுடைய தலையை துண்டிக்கிறேன் அப்படின்னு ராவணன் தன்னுடைய பணியாட்களை அனுப்பி அங்கதனுடைய தலையை துண்டிக்க உத்தரவிடுறாரு. அதுக்கு அங்கதன் என்ன சொல்றாருன்னா, மன்னா, கோபத்தில் என்னுடைய தலையை கொய்யும் முயற்சி இருக்கட்டும். அதற்கு முன் நான் சொல்வதை முயற்சி செய்யுங்கள். முதலில் உங்களுடைய வீரர்களுள் எவரேனும் அனுப்பி என்னுடைய வலது காலை நகர்த்த சொல்லுங்கள். அப்படி வலது காலை நகர்த்தினால் நாங்கள் தோல்வி அடைந்தோம் என எண்ணி இப்போதே நாங்கள் இலங்கையை விட்டு சென்று விடுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அங்கதன் தன்னுடைய வாள் அரியாசனத்துல இருந்து கீழே இறங்கி ராமரை வேண்டி அங்கதன் தன்னுடைய வலது காலை ராவணனுடைய சபையில ஊன்றி வைக்கிறாரு. அப்போ அங்கதனுடைய காலை அசைத்து போர் புரியாமல் வெற்றி அடையலாம் அப்படின்னு நினைச்ச ராவணன் தன்னுடைய சபையில் உள்ள வீரர்களை அனுப்பி அங்கதனுடைய காலை அசைக்க சொல்றாரு. அப்போ முதல்ல ஒரு வீரர் ஆவலா வந்து அங்கதனுடைய காலை அசைக்க முயற்சி செய்யறாரு. ஆனா அவரால அங்கதனுடைய காலை
அசைக்க முடியல. அடுத்து இரண்டாவது ஒரு வீரர் வந்து முயற்சி செய்றாரு. அவராலையும் அங்கதனுடைய காலை அசைக்க முடியல. அதுக்கடுத்து மூன்றாவது வீரர், நான்காவது வீரர் அப்படின்னு சபையில் இருந்த பல வீரர்கள் வந்து முயற்சி செய்றாங்க. ஆனா யாராலையும் அங்கதனுடைய காலை அசைக்கவே முடியல. அப்போ இதை எல்லாத்தையும் பார்த்து கோபப்பட்ட மேகநாதன் இந்திரஜித் அங்கதனுடைய காலை அசைக்க முயற்சி செய்றாரு. ஆனா இந்திரஜித்தாலையும் அங்கதனுடைய காலை அசைக்கவே முடியல. அப்போ இதை எல்லாத்தையும் பார்த்து பெரும் கோபப்பட்ட ராவணனே நேரடியா அரியாசனத்துல இருந்து கீழே இறங்கி அங்கதனுடைய காலை அசைக்க வராரு. அப்போ அங்கதன் தன்னுடைய காலை நகர்த்திக்கிறாரு. நகர்த்தி, மன்னா, நீங்கள் விழ வேண்டியது என்னுடைய காலில் அல்ல, ஸ்ரீராமருடைய காலில். அவருடைய பொற்பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்பு கேட்டு உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். என்னுடைய பரீட்சை உங்களுடைய வீரர்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கு அல்ல அப்படின்னு சொல்லி அங்கதன் ராவணனுடைய தலையில் இருந்த கிரீடத்தை பறித்து அதை அரண்மனைக்கு வெளியே தூக்கி வீசிட்டு அங்கதன் அங்கிருந்து பறந்து போயிடுறாரு. பறந்து போய் இங்க நடந்த எல்லா நிகழ்வுகளையும் ராமர் கிட்ட விளக்கமா சொல்றாரு. அப்போ இதை எல்லாத்தையும் கேட்ட ராமர் ராவணனுக்கு எதிரான தன்னுடைய போரை உறுதி செய்றாரு. அதுக்கு அடுத்து தொடங்கப்பட்ட அந்த பிரம்மாண்டமான போர்ல அங்கதன் தென் திசை படைக்கு தலைமை தாங்குறாரு. அதோட போர்ல ரொம்ப வீரமா செயல்பட்டு பல ஆயிரக்கணக்கான அரக்கர்களை அழிக்கிறாரு. அதுலயும் குறிப்பா ராவணனுடைய இரட்டை மகன்களான நராந்தகன் மற்றும் தேவாந்தகனை கொன்னு ராவணனுக்கு உயிர் பயத்தை காட்டுறாரு. அதுக்கு அடுத்து போரில் ராமர் ஜெயிச்சு சீதையை மீட்டு அனைவரும் அயோத்தி சென்று ராமர் முடிசூடும் வரை அங்கதன் ராமருக்கு பக்தனாகவும் பக்கபலமாகவும் கூடவே இருக்காரு. அதுக்கு அடுத்து ராமர் அங்கதனுடைய வீரத்தையும் புத்தி கூர்மையையும் பாராட்டி தன்னிடம் இருந்த மணி கடகத்தையும் முத்து மணிகளையும் அங்கதனுக்கு பரிசாக கொடுக்கிறாரு. பரிசுகளை கொடுத்து நெடும் காலமாக அரசர் மற்றும் இளவரசர் இல்லாமல் இருக்கும் கிஷ்கிந்தைக்கு சென்று சிறப்பாக ஆட்சி செய்யுங்கள் அப்படின்னு வாழ்த்துக்கள் கூறி ராமர் அங்கதனை கிஷ்கிந்தைக்கு சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாரு. இதுதான் அங்கதனுடைய முழு கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அங்கதனை பத்தியும் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.